ஜெய் வார்த்தாளி வாராகி நமோ நமக. இன்று புரட்டாசி மாதம் முதல் நாள். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கும். உடம்புக்கு ஒத்துருங்க சாப்பிடுங்க, ஒத்துக்காதவங்க விட்டுடுங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புரட்டாசி மாதம் நல்ல தெய்வீக பக்தியோடு நம்முடைய முன்னோர் சொன்ன வழிபாடு முறை மாதிரி வழிபாடு நடத்துவோம். இன்றைக்கு நம்ம பேசப்போது உணவை பற்றி. ஏன்னா ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாடியே இருக்கும், அதை எனக்கு தெரிஞ்சே உணவுக்காக கஷ்டப்பட்டோம், ஓடி ஓடி உழைச்சோம். என்னுடைய அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தது, எல்லா வசதியும் பம்ப் செட் இருந்தது, வயல்வெளி எல்லாமே இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது உணவுக்காக ஓடி ஓடி கஷ்டப்பட்டோம். இன்று உணவு சாப்பிட்டு ஓடுறோம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் சமையல் செஞ்சு கரெக்டாக சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் வெளியே சாப்பிட்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போது நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அப்போது நல்லா சாப்பிட்டு உடலை வந்து பருமனம் அதிகமாகனால ஓடுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஓடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பு இளைக்கிறதுக்காக தான் ஓடுறாங்க. அப்போது நாம் 40-50 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உணவுக்காக ஓடணும். இன்றைய காலத்தில் உணவு உண்ட பிறகு ஓடிட்டுருக்கோம். அது எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னா, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க 2 வேளை சாப்பிட்டா போதும். அதுக்காக நம்ம சின்ன பசங்க, கல்யாணம் ஆகிற பசங்க, படிக்கிற பசங்களாம் வந்து 3 வேளை சாப்பிட்லாம். நான் 2 வேளை சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. 40 ஆண்டுகள் மேலே தான் அதோடைய இயக்கம், அந்த உறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. அதாவது வண்டி போல தான், எத்தனை ஆண்டு ஒரு நாள் ஒரு சர்வீஸ் பண்ணலாம், அது மாதிரி. அப்போது இந்த 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க நிச்சயமாக 2 வேளை உணவு இருந்தால் நிச்சயமாக அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. எந்த நோயும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த சர்க்கரை நோய் கூட வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது அந்த 2 வேளை எந்த வேலை அப்படின்னா, காலையில் அவசியம் சாப்பிட்டே ஆகணும். காலையில் சாப்பிட்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், வயிற்றுலேருந்து ஆரம்பித்து. அதே போல் மாலை சாப்பிட்டே ஆகணும். இரவு சாப்பிட்லன்னா நிச்சயமாக மூப்பு, அதாவது வயது சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக நம்ம இரவு 10 மணி 11 மணி 12 மணி சாப்பிடக்கூடாது. முடிந்த வரை 6லேருந்து 7க்குள்ளே முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 ஹவர் நல்லா 3 ஹவர் நல்லாயிருக்கும், நம்ம தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதை நான் இந்த பழக்கத்தை நான் பின்பற்றி வரேன். என்னுடைய குருக்களும் சித்திர நூல்களும் இதான் எழுதியிருக்காங்க. நிறைய சித்திர நூல் படிச்சுட்ருக்கேன், இன்னும் படிச்சுட்ருக்கேன். எல்லோரும் பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, உணவு இல்லாத போது அலைஞ்சோம், இருக்கிற போது அதிகமான தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்டு உடல் பெருத்து ஓடுறோம். அப்போது நம்ம உடலை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக வாழலாம். அதனால் உணவு என்றது மிக முக்கியம். இந்த உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதை உங்களுடைய யாரெல்லாம் இந்த நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறாங்களோ நிச்சயமாக இது பயன்படுவான்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நம்ம இந்த முறையை சொல்கிறோம். இன்னும் அதிகமான பதிவு இருக்குது, நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம். ஏன்னா நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரை எழுத முடியும். அதுபோல் நம்ம உடம்பை பாதுகாக்கணும், உடலை வந்து ரொம்ப பேணி காக்கணும். அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். சீக்கிரமாக நம்ம இதை பயன்படுத்துங்க. ஜெய் வாராகி, ஜெய் வார்த்தாளி நமோ நமக.